Hello guys, welcome back to the channel. Pricey Tripsக்கு வேலைன்னு வரவேற்கிறேன். So first time என்னோட Fujifilm X10 mirrorless cameraல first time நம்ம ஷூட் பண்றோம். அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. So இன்னைக்கு கேமரா பத்தி பேச போறது இல்ல. அதை பத்தி ஒரு டீடைலா ரிவ்யூ வந்து நான் போடுறேன். கமிங் டேஸ்ல போடுறேன். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா the best motovlogging செட்டப் இல்லை பெஸ்ட் மோட்டோ வ்ளாகிங் கேமரா பற்றி பேச போகிறேன். அப்புறம் என்னோட மோட்டோ வ்ளாகிங் செட்டப் பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட் மோட்டோ வ்ளாகிங் கேமரா. ஃபர்ஸ்ட் எந்த கேமரா வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மோட்டோ வ்ளாக்ஸ் பண்ணுறீங்க, நாட் ஜஸ்ட் கேமராவில் நீங்கள் ஃபிட் பண்ணி மோட்டோ வ்ளாக் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கேமராவையே மற்றபடி நீங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் ஷூட் பண்ணுறக்கும் அதுவே யூஸ் பண்ணுறீங்க. ஃபோன் அண்ட் அந்த மோட்டோ வ்ளாக் கேமரா வந்து உங்களுக்கு மெயின் உங்கள் வீடியோ செட்டப் ஒரு ஈவன் யூடியூப் ஒரு ட்ராவல் செட்டப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த எந்தெந்த கேமராஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ரெண்டு பிராண்ட்ஸ் தயவு செஞ்சு போகாதீங்க. நாய்ஸு இன்னொன்று வந்து எஸ்ஜே கேம், அதாவது எனிதிங் அண்டர் 15,000 இந்த கேமராஸ்லாம் நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். மெயினாக இந்த கேமராஸில் இல்லாத என்ன தெரியுமா, ஈவன் தோ 4K அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃபர் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் மெயினாக யூடியூப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. கண்டிப்பாக அந்த கேமராஸ்லாம் வந்து செட் ஆகாது. நீங்கள் ஈவன் 15,000 அந்த கேமராவுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஓகேவா இருக்கீங்க அப்படிங்கும் போதும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சேவ் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் கேமராஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இப்போது நீங்கள் ரெண்டு பிராண்ட்ஸ் நான் உங்களுக்கு சர்ச் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா GoPro, இன்னொன்று வந்து DJI. சரிங்களா? GoPro நீங்கள் 9 போக தேவையில்லை, ஈவன் GoPro 8 கூட போக தேவையில்லை. எது நீங்கள் வாங்கினா போதும்னா GoPro Hero 7 Black. சரிங்களா? ஸோ என்னோட Hero 7 Black இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட Hero 7 Black இதை வந்து நான் 2.5 years யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்க்காத விஷயமே கிடையாது. எல்லா மோசமான கண்டிஷன்ஸ்லையும் இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரைட் சன்லைட் ஆகட்டும் சரி, செம்ம ஃபாகியான கண்டிஷன்ஸ்னாலும் சரி, இந்த கேமரா என்னோட ஆல் டைம் மோட்டோ வ்ளாகிங் செட்டப்க்கு 2.5 வருஷமாக மாடாக உழைச்சிருங்க இந்த கேமரா. சரிவா? நான் இது ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தான். ஸோ ப்ளஸ் கிட்டோட வாங்கிட்டு வந்தான். சம் 33,000 அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாங்கின டைமில் இங்கே அரௌண்ட் 40 or 45 அந்த மாதிரி வந்து இந்த கேமரா வந்து வித்துச்சு. ஒரு ஈவன் ஆக்சரிஸ்லாம் சேர்த்து 50 கிட்ட போச்சு. மெயினாக அட்வான்டேஜஸ் என்னென்னா டியூரபிலிட்டி, எவ்வளோ தட்டினாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். அப்புறம் மழையில் நீங்கள் நனையும் போது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இந்த சினிமேட்டிக்கான ஷார்ட்ஸும் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம் 7 Blackல. மெயினாக வந்து நீங்கள் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வைட்லேருந்து லீனியர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான ஸ்லோமோ எடுக்கலாம். அதுக்கு மெயின் காரணம் எதுனா 4K 60 frames per second எடுத்து 4K 24க்கு மாற்றலாம். அது ஈவன் டவுன் ஸ்கேல் பண்ணி நீங்கள் வந்து 1080p 24க்கு மாற்றலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் நான் பேச உங்களுக்கு வந்து கிளிப்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த நிறைய பேர் கேட்டாங்க எந்த DSLR எடுத்தீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க. நான் மாதிரி இதுதான் காமிப்பேன். என்னோட Hero 7 Blackல தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதாவது தி வே யூ சீ திங்ஸ் அது மேட்டருங்க. எவ்வளோ நீங்கள் சினிமேட்டிக்காக எடுக்கணும்னு நினைக்கிறது உங்கள் கேமரா கியரை விட நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் போகிற இடத்த எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் உங்கள்கிட்ட இருக்குது அது அந்த பர்டிகுலர் சீனை எடுக்க, அதுதான் மெயின் மேட்ரு. ஸோ Hero 7 Black நீங்கள் வாங்கலாம். எய்தர் நீங்கள் ஆன்லைனில் சில பிராண்ட்ஸ் சில ஆன்லைன் சைட்ஸ் வந்து பார்த்தேன். அப்படி இல்லைனா வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் நீங்கள் OLX இந்த மாதிரி இது பண்ணலாம். ஆனால் Hero 7 Black இன்னொரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா Hero 8ங்க. பிகாஸ் Hero 9 ரொம்ப ப்ரைஸியாக இருக்குது. ஈவன் என்ட்ரி லெவல் DSLRs அளவுக்கு போயிடுது. அதுக்கு போடுற ப்ரைஸில் இன்னும் 10,000 போட்டிங்கன்னா Sony ZV-1 எடுத்துடலாம். ஆர் ஈவன் நீங்கள் Fuji X-T200 எடுத்துடலாம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ பெஸ்ட்டு ஆப்ஷன் Hero 7 Black. உங்களுக்கு கரெக்டாக உங்களால் வாங்க முடியல ஒரு நீங்கள் வாங்குற அந்த வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா Hero 8 Black வாங்கலாங்க. பிகாஸ் நான் வந்து டாடா கிளிக்கில் பார்த்தேன், அரௌண்ட் 28,000 தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ப்ரைஸ் இந்த பர்டிகுலர் மாடலுக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு சூப்பரான சாய்ஸ், நீங்கள் வந்து GoPro தான் போகிறீங்க. ஒரே செகண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கேமராவில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, லைக் இமேஜஸ் நல்லா இருக்காது. பிகாஸ் 12 மெகாபிக்சல் தான். இமேஜஸ் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும் இமேஜஸு. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக். தட்ஸ் ஓகே. நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறதுல இட்ஸ் ஆக்ஷன் கேம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அதுக்கிட்டேருந்து வந்து நம்ம DSLR அவுட்புட்டில் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட அவுட்புட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி Hero 7 Black, Hero 8 Black எனக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் எனக்கு ஒரு GoPro வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hero 7ல் சில்வர் எடுக்கலாங்க. பிகாஸ் Hero 7 சில்வருக்கும் Hero 7 Blackக்கும்
கலர் மட்டும் வித்தியாசம் கிடையாது, ஃபீச்சர்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த ரெண்டு கேமராலையும் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் சிமிலர். உங்களுக்கு ஹீரோ 7 பிளாக்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன். அதே ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு ஹீரோ 7 சில்வர்லேயும் இருக்கும். ஆனால் ஸ்டெபிலைசேஷன் இருந்தாலும் ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு ஹீரோ 6 பிளாக்கோட சேம் ஸ்டெபிலைசேஷன். அது இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத். இது வந்து இது என்டையர்லி இந்த ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அது இப்போ மாடர்ன் ஹீரோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்கும். ஸோ பட் ஸ்டில் உங்களுக்கு சில்வரில் ஸ்டெபிலைசேஷன் டீசெண்டாக இருக்கும். ஹைப்பர் ஸ்மூத் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காது, பட் ஸ்டில் டீசெண்டாக இருக்கும். இது வேணாம்னா நீங்கள் அது பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டாடா கிளிக்கில் அரௌண்ட் லெஸ் தென் 20,000 இருந்துச்சு, சம் 19,900 அந்த மாதிரி நான் ப்ரைஸஸ் பார்த்தேன். ஸோ அதுவும் சூப்பரான டீலாக இருக்கும். ஆனால் அதில் லிமிடேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 4K 60 பண்ண முடியாது, 4K 24/30 பண்ணலாம், which is மோர் தென் எனஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ரெண்டுக்கும் சேம் சென்சர் தான், சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனைனா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சில டைம் ஆன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. எனக்கு வந்து கோப்ரோ வேணாம், பட் ஸ்டில் கோப்ரோ அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலைசேஷனோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னா DJI Osmo Action. ஸோ ஆஸ்மோ சீரீஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலரான சீரீஸு குளோபலில். இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க. சொல்லப்போனா கோப்ரோக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஸ்மோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமரா. எனக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஆக்ஷன் கேமரா ரைட் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஆஸ்மோ ஆக்ஷன் தாங்க சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் ஸ்க்ரீன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் நல்ல வைடான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளேயும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் மோட்டோவ்ளாகிங் இல்லை வந்து நீங்கள் ஈவன் ஸ்டில்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃப்ரேமிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர் உங்களுக்கு ஹைப்பர் ஸ்மூத் விட நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டெடி ஸ்டெபிலைசேஷன் சூப்பர் ஸ்டெடி ஐ திங்க். ஸோ அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஜிட்டரிங் கொஞ்சம் இருக்குங்க வீடியோவில். அது வந்து நோட்டிசபிளி பார்க்க முடியும். பட் இமேஜஸ் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும். 4Kலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப்பிங் இருக்காது, ஃபிஷ் ஐ வியூ வந்து உங்களுக்கு இருக்காது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு 7 பிளாக்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைட்லேருந்து லீனியர் மோட் நீங்கள் மாற்றிங்கன்னா உங்களுக்கு மோர் ஆஃப் அந்த ஒரு இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஐ வியூ இருக்காது. நல்ல ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்மோ ஆக்ஷனில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. எஸ் மெயினாக வந்து குவாலிட்டி ரொம்ப நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா. ஸோ அண்டர் 20,000 நீங்கள் DJI GoPro அளவுக்கு பெரிய பிராண்ட் DJI. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆஸ்மோ ஆக்ஷன் வாங்கலாம். நல்ல ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ 7 பிளாக் வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் 22,000 அந்த மாதிரி டீல் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்குங்க. இல்லை வந்து 7 பிளாக் ஆல்ரெடி 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு மார்க்கெட்டில் வந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8 பிளாக் ரொம்ப நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். 9 வந்து எக்ஸ்பென்சிவ், அதனால தான் அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஸோ 8 பிளாக் ஆர் வந்து நீங்கள் ஆஸ்மோ ஆக்ஷன் எடுக்கலாம். ஆஸ்மோ ஆக்ஷனில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்மர்ஜிங் கேப்பபிலிட்டிஸ், அண்டர் வாட்டர் கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் அது ரிலேபிளாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது ஒவ்வொரு டைமில் 4Kல ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் அது வந்து எல்லா இதுலேயும் வர்றது தான். என்னோட 7 பிளாக் பார்த்தீங்கன்னா நான் 4Kல எப்போவுமே எடுக்க மாட்டேன். அதுக்கு ஏன்னு காரணம் சொல்கிறேன். 4Kல எடுப்பேன். அதாவது நான் கம்மியான ஷூட்டிங் பண்ணுறேன் மோட்டோவ்ளாக்ஸ்லேயே வச்சுக்கோங்களேன். நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வ்ளாகிங் யூஸ் பண்ண மாட்டேன். மோட்டோவ்ளாக் தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன், கேமராவில் மவுண்ட் பண்ணி. ஸோ ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 4K எல்லா டைம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வேணும் அப்படிங்கிற டைம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சினிமேட்டிக்காக ஷார்ட்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நல்ல சன்லைட்டில் அந்த மாதிரி டைமில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா 1080p தாங்க. 1080p 24 frames per second ஸ்டாண்டர்ட் சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்லைட்லி ப்ளரியான மோஷன் இருக்கும். பிகாஸ் 23.976 இல்லை 24 frames per second தான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டு, பார்க்க சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா வந்து 1080p 60ல் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுன் பண்ணிப்பேன். அது நாங்கள் பார்க்குற நிறைய ஷார்ட்ஸ் வந்து சினிமேட்டிக்கான ஷார்ட்ஸ் இப்போ நான் போட்டு காமிக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60ல் ஸ்லோ டவுன் பண்ணது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ 4Kல இப்போ ரொம்ப போகிற இடம் ரொம்ப காற்று இல்லாமல் இருக்குன்னு வைங்களேன் ஆப்போசிட்டில். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது ஓவர் ஹீட் ஆகி தானாக ஷட் டவுன் ஆகும். நான் வந்து பேட்டரி மாற்றுவேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. பேட்டரி வந்து நல்லா ஹோல்ட் ஆகுங்க. லைக் ஒரு 1 day ட்ரிப் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது பேட்டரி நல்லா ஹோல்ட் ஆகும்.
ஏஜாக கொஞ்சம் பேட்டரி லைஃப் கம்மியாகும். மெயினாக வந்து 4Kயில் எடுத்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுறதுனால. பட் நீங்கள் நார்மலான கண்டிஷன்ஸில், அதாவது காற்று நல்லா அடிக்குதுன்னு வைங்களேன் ஆப்போசிட்டில், ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு பேட்டரி லைட்டாக கூல் ஆகும். ஸோ 4K கேப்பபிலிட்டிஸ் இன்னும் 4Kயோட ஷூட் டியூரேஷன் வந்து வீடியோ ஷூட் டியூரேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் பெஸ்ட் வந்து 1080p அதே போதும். நீங்கள் 4Kயில் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் ஷூட் பண்ணுறீங்க போது நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம், பெருசாக குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியாது. சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட கன்க்ளூஷன். என்னோட ஹெல்மெட் காமிக்கிறேன். இது என் ஹெல்மெட்டு. ஏன்னா காமிக்கிறியா, தெரியுதா? ஸோ ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த சைடில் இந்த டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அசிங்கமாக இருக்கும், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்னோட கேசிங் பார்த்தீங்கன்னா உலான்சியோட கேசிங். இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே GoPro அடாப்டர் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ GoPro அடாப்டர் வந்து உங்களுக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ப்ரொவிஷன் இருக்கிறதுனால சைடில் இந்த மாதிரி அசிங்கமாக அந்த ஸ்டிக்கியாக இருக்கிற விஷயம்லாம் ஒட்டலாம் தேவையில்லைங்க. இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, எப்போ வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்சோ மைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப 400-500 rupees லாவலியர் மைக் தான். என்கிட்ட போயா மைக்கும் இருக்குது, பட் எனக்கு குவாலிட்டி வித்தியாசம்லாம் எனக்கு தெரியல. ஸோ இதை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு அடாப்டர் இருக்குது, ஸோ கன்வெர்ட்டர் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. சாரி, ஆக்சுவலி அதான் வந்து இந்த மைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ டியூவல் பர்பஸ். ஸோ இது என்னோடய செட்டப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மை பிக்கஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்தது. அது ஒரு தனி ஸ்டோரிங்க, அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அது ஒரு சூப்பரான ஸ்டோரி, அது வந்து இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ ட்ராக்கில் விழுந்தது இது ரேஸ் அப்போ. சரி, இது வந்து மோட்டோவ்ளாகிங் செட்டப். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசல, பட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஐ திங்க் கன்வின்சிங்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 7 பிளாக்கை விட 8 பிளாக் நீங்கள் பிக் பண்ணுங்கள். அண்டர் 30,000 உங்கள் பட்ஜெட்னா தயவு செஞ்சு இப்போ உங்கள் பட்ஜெட் ஆக்ஷன் கேமுக்கு 10,000 ரூபா தான் அப்படின்னா தயவு செஞ்சு இன்னொரு 6 மாதம் 8 மாதம் இன்னும் 10 மாதம் வேணாலும் நீங்கள் சேமிச்சு நல்ல கேமரா எடுங்க. பிகாஸ் 20,000 ரூபாய் இந்த கேமராஸில் போடுறது எவ்வளோ ஓத்தோ அதே அளவுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் அந்த மாதிரி டம்மி ஆக்ஷன் கேமராஸில் போடுறதுல ஓர்த் இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்ல வரேன். அப்படி இல்லைன்னா ஆஸ்மோ ஆக்ஷன் எடுங்க, ரொம்ப நல்ல கேமரா. அதில் இன்னொரு இஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா, GoPro Hero 7 அளவுக்கு உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து நல்லா இருக்காது, அதை நான் சொல்லி ஆகணும். ஸோ சின்ன இஷ்யூஸ் இருக்குது, பட் ஸ்டில் ஒரு நல்ல கேமரா ஃபார் வாட் இட் இஸ் ஃபார் இட்ஸ் ப்ரைஸ் டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ நான் கேமராவில் 4K 23.976 தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து 1080pக்கு வந்து ஸ்கேல் டவுன் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் யூஸ்வலாக பண்ணுற விஷயம். என்னோடய ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். சரிங்களா? சரி, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் நான் எவ்ரிதிங் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேமராஸ்க்கெல்லாம் வந்து எனக்கு நான் ஆன்லைனில் பார்த்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன் சைடில், இல்லை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது வந்து நோட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஐ ஹோப் இது வந்து உங்கள் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அண்டர் 20,000 ஆஸ்மோ ஆக்ஷன். நல்ல டீல். இல்லைனா வந்து GoPro Hero 8 Black. சரிங்களா? சூப்பரானது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்காச்சும் வச்சு தர்மத்தை தட்டலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆக்ஷன் கேமராஸ் இதெல்லாம். எஸ், ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். பட் ஸ்டில் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலி கேர்லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணுவேன் என்னோட 7 Black. ஐ ஸ்டில் லவ் இட். நான் வந்து இன்னும் 9 or அதுக்கப்புறம் வந்து வர அப்கிரேடும் எனக்கு கன்வின்சிங்காக இருக்குன்னு எனக்கு தோணலை. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இட் டசன்ட் ஒர்த் அப்கிரேடுங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு 7 Black அப்புறம் ஆப்வியஸ்லி கேமராஸ் பற்றி நான் ரொம்ப டீலில் எல்லாமே பார்த்து வச்சுப்பேன். பிகாஸ் எந்த அளவுக்கு ஆட்டோமொபைல்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமாக, எந்த அளவுக்கு ட்ராவலிங் பிடிக்குமோ அந்த அளவுக்கு கேமராஸும் பிடிக்கும். ஸோ இதுலேருந்து ஓதியான அப்கிரேட் இது வரைக்கும் நான் வந்து GoProவில் பார்க்கல. அது வந்துச்சு நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு GoPro Max எல்லாம் பிடிக்காதுங்க. பிகாஸ் மேக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நீங்கள் போடலாம், பார்க்க வந்து வியூ நல்லாயிருக்கும். 360 ஆர்டர் ஆஃப் தி டே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் எல்லா வீடியோவில் அதை பார்க்க எரிச்சலாக வருங்க. சிம்பிளாக சொல்ல போனால் அந்தளவுக்கு சினிமாட்டிக்காக இருக்காது. அந்தளவுக்கு நீங்கள் என்ன ஸ்டோரி சொல்ல வர்றீங்களோ அதை சொல்ல முடியாது. ஜஸ்ட் வியூ ஃபார் த சேக் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அது நாட் மை கப் ஆஃப் டீ. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அது ப்ரிஃபரன்ஸாக இருந்தது, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் அதாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம், அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் இந்த பெஸ்ட் மோட்டோவ்ளாகிங் கேமரா இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ மோர் ஆஃப் நான் கேமரா வாங்குறதுக்கு மெயினான இன்னொரு காரணம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஃபோனில் வச்சே நான் மற்ற வீடியோஸ்லாம் போட்டுருவேன். அதாவது ஸ்பை வீடியோஸ்லேருந்து மற்ற எல்லா விஷயமே எனக்கு வந்து கேமரா நான் மெயினாக வாங்குறதுக்கு மோர் ஆஃப் ஒரு இமோசிவான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கேமரா வாங்கினேன். இப்போ ஆல்சோ ஐ லவ் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ். மெயினான காரணம் நெக்ஸிஸ்டன் வாங்கினதுக்கு. சரி, அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன் நான் வந்து ZV-10 வாங்கலை, ஆர் EV-10க்கு வந்து வெயிட் பண்ணல, ஏன் வந்து Canon M50 Mark II வாங்கலை, ஆர் ஈவன் Nikon Z50 வாங்கலை, ஆர் ZFC போகலை அப்படின்றதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து எக்ஸிஸ்டனோட ரிவ்யூவில் சொல்கிறேன். சரிங்களா? ஹோப் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது புது விஷயம். பேர் வித் மீ. சரிங்களா? பாய், டேக் கேர், see you all.